ஸ்ரீஜா, நீ அந்த பாம்பை வர வச்சப்போ கூட வழக்கம் போல இந்த பிளான் ஏதோ ஒரு இடத்துல சொதப்பும் தான் நினைச்சிட்டு இருந்த. ஆனா நம்ம துளி கூட எதிர்பார்க்காத மாதிரி அந்த பாம்பு கரெக்டா இசைய குத்துன்னு நினைச்சு கூட பார்க்கல. அந்த பாம்பாட்டி சொன்ன மாதிரி இசை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அக்கா, இந்த பாம்பு கடிச்சா லட்சத்துல ஒருத்தர் தான் பிழைக்க முடியும்னு அந்த ஆளு சொன்னாரேக்கா, நீங்க கேக்கலையா? அவ சாகுறது உறுதிக்கா. அவன் சொல்லி கேக்குறத விட டாக்டரே இசையை காப்பாத்த முடியாதுன்னு வந்து சொல்லுவாங்கன்னு பாக்குறேன். ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க. வருவாங்க. நானும் அந்த நல்ல செய்திய கேக்குறதுக்கு தான் ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாக்டர் டாக்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் வைஃப் எப்படி இருக்கா டாக்டர்? டாக்டர் விஷால், விஷால், ஒருத்தரும் இசை எப்படி இருக்கான்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்கடா. ராகவ், நீயாவது என்னன்னு கேளுடா. அப்பா இருங்கப்பா. டாக்டர் டாக்டர் டாக்டர், இசைக்கு நினைவு திரும்பிச்சா? ப்ளீஸ் காம் டவுன் சார். அக்கா, அக்கா, நீங்க கேட்ட நல்ல செய்தி வரப்போகுது. கவலைப்படாதீங்க விஷால், உங்க எல்லாரோட நம்பிக்கை மீன் போகல. உங்க ஒய்ஃபோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. விஷால், டேய் தைரியமா இருடா. அப்பா, டேய் விஷால், அவ்வளவுதான்டா. இசைக்கு ஒண்ணும் ஆகாதுடா, அழாத. இசை சீக்கிரமே கண் முழிச்சிருவா, தைரியமா இரு. ஏய் விஷால், அதான் இசைக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அழாதடா, ஒண்ணும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். விஷால், உங்க ஒய்ஃபுக்கு ஒண்ணா இல்ல, அவங்க நல்லா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் உள்ள போய் பார்க்கலாமா? இல்ல, நாங்க அப்சர்வேஷன் முடிச்சிட்டு நார்மல் வார்டுக்கு மாத்தினதும் நீங்க எல்லாருமே போய் பார்க்கலாம். மத்தபடி இன்னும் ஒரு 1/2 hourல அவங்களுக்கு கான்சியஸ் வந்துரும், கண்ணு முழிச்சிருவாங்க.